ஆண்களை காட்டிலும் பெண்கள் உயரமானவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு செய்தி. மனித உடல் சார்ந்த உயரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு திருமணம் செய்கிற போது ஒரு மணமகனை காட்டிலும் மணமகள் உயரம் குறைந்தவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆண் உயரமாக இருக்க வேண்டும், என்னப்பா மாப்பிள்ளையை விட பொண்ணு உயரமாக இருக்க, அது சரியாக வராது என்று சொல்லுகிற மனோநிலைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழலில் இலக்கிய உலகத்தை தாண்டி மனிதர்களோடு நெருங்கி பழகும் பொழுது இன்றைய தற்கால உலகில் அதிமுக்கிய பிரச்சனையாக இருப்பது காதலின் பற்றாக்குறை என்று நான் சொல்வேன். அதனால்தான் தெருவுக்கு தெரு இன்று கவிஞர்கள் இருக்கிறார்கள். காதலின் பற்றாக்குறை. அதே போல குடும்ப நீதிமன்றங்கள் என்று எடுத்துக்கொண்டால் விவாகரத்துகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் காதலின் பற்றாக்குறை. வெளியே சொல்வது வேறு காரணமாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தால் காதலோ காமமோ அங்கே பற்றாக்குறையாக இருக்கும். பெண்கள் எல்லாம் 7 அடி உயரம் இருப்பார்கள், 8 முழம் இருப்பார்கள், 9 முழம் இருப்பார்கள், அவ்வளவு உயரமானவர்கள். இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் கற்பனையாலாம் கேட்கறதுக்கு வேலையே இல்லை. மருதுபாண்டியனுடைய வாளை நீங்கள் கையில் ஏந்தி 1 நிமிடம் நின்று விட்டால் நீங்கள் பெரிய வீரர் தான். அந்த வாள் கீழே விழுந்து விடும். அந்த வாளை எடுத்து சுழட்டும் பொழுது தரையில் படாமல் தான் சுழட்ட வேண்டும். நான் சிலம்பம் கற்றவன், அதனால் சொல்கிறேன். சிலம்ப கம்பினுடைய உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும், தன்னுடைய நெற்றிக்கு நேராக இருக்க வேண்டும், அதுதான் தரையில் தட்டாமல் இருக்க முடியும். வாள் எவ்வளவு இருக்க வேண்டும் எல்லாம் இருக்கிறது. அந்த வாளை பார்த்தால் மருதுபாண்டியர்கள் 7-7.5 அடி இருப்பார்கள் என்பது உண்மை. என்னுடைய இனம் எப்படிப்பட்ட இனம் அப்படிங்கிறத நான் இலக்கியத்தின் வழியா புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அக இலக்கியங்கள் என்பது பெண் தலைமைக்கான சமூகம். ஏன்னா நீங்க அக இலக்கியம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல தாய், செவிலித்தாய், தலைவி இருப்பா, அப்புறம் அந்த தாய்மாமன் அப்படின்றவர் இருப்பார் எங்கேயாவது ஒரு சில இடத்துல. இவங்க தான் முக்கியமான ஆட்களா இருப்பாங்க. காதலுக்கு அந்த காதலன் தேவைன்றதுனால தலைவனும் அந்த காதலுக்கு துணையா இருக்கிறதுக்கு அந்த பாங்கனும் தேவையா இருக்கு. மற்றபடி இந்த தந்தை அப்படிங்கிற அந்த இதுவே இருக்காது. தமிழர்கள் எரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி யாழ்நூரகம் எரிக்கப்பட்டதுக்கான காரணம் தமிழனுடைய அறிவை ஒழிச்சிடுறது, அவனுடைய அறிவியலை ஒழிச்சிடுறது. அப்படி ஒழிக்கும் பொழுது ஒரு இனம்ங்கிறது கண்டிப்பா வீழ்ந்து போகும். அதனுடைய மொழியை மறந்து, அதனுடைய அறிவியலை மறந்து, அதனுடைய வழித்தொன்றர்களை மறந்து, அதனுடைய தொன்மையை மறந்தா அந்த இனம் அழிக்கப்படும். முதல் அத்தியாயமே காதலும் வீரம் தான் இருக்கு. சிம்மையாழியை நான் அடக்கணும் தான். அப்ப தமிழருடைய அந்த காதலும் வீரமும் 2 கண்கள் அப்படின்னா அதுல இருந்து தான் அந்த நாவலே தொடங்குறது. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் திரைப்பட இயக்குனர் வா. கீரா அவர்கள் எழுதியிருக்கிற குமரி என்கிற நாவல் குறித்து ஒரு விரிவான பார்வைக்காக தமிழகத்தின் மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் சோழன் சொல்வீச்சு அரங்கத்தில் திரண்டிருக்கிறோம். முதலாவதாக சௌமா இலக்கிய விருதுகளினுடைய குழுவின் தலைவர், எழுத்தாளர், கவிஞர், முனைவர் தமிழ் மணவாளன் அவர்கள், கவிஞர், எழுத்தாளர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்கள், தமிழர் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தில் பிரபலமாக அறியப்பட்டிருக்கக்கூடிய மேடை பேச்சாளர் அன்பு தோழர் இமயம் சரவணன் அவர்கள், வணக்கம். யுவபுருஷ் விருது பெற்ற தமிழ் இலக்கிய துறையில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற கவிஞர் மனுஷி அவர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய அரங்கத்திலே திரண்டிருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களோடு சேர்ந்து இதுவரைக்கும் குமரி கண்டம் அல்லது லெமுரியா கண்டம் என்று பல்வேறு தரவுகளின் மூலமாக மட்டுமே படித்து கொண்டிருந்த நமக்கு பல்வேறு ஆய்வுகளில் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கு கதாபாத்திரங்களை உருவாக்கி அந்த கதாபாத்திரங்களினுடைய அறம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆழமான பார்வையோடு தாய்வழி சமூகம்தான் தமிழர்களுடைய வேர், அடிப்படை என்பதையெல்லாம் நிறுவி இருக்கிற தொல் தமிழர்களின் தொன்மை வரலாற்றை கண்முன்னே கொண்டு வந்து காட்சியாக நிறுத்தி இருக்கிற குமரி நாவல் குறித்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களிடம் கேட்போம். தோழர் தமிழ் மணவாளன் அவர்கள், இந்த குமரி நாவல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க தோழர். வணக்கம்.
சோழன் சொல்வீச்சு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கீரா அவர்களுடைய இந்த குமரி நாவல் என்பது மிக முக்கியமான வரலாற்று நாவல் என்பதாகத்தான் நான் கணிக்கிறேன். ஏற்கனவே இந்த நாவல் புத்தமாக வடிவம் பெறுவதற்கு முன்னரே ஒரு அணிந்துரை வழங்குவதற்காக நான் வாசித்தேன். தொடக்க காலத்தில் இருந்து அந்த நாவலோடு தொடர்பு உடையவனாக நான் இருக்கிறேன். ஒரு வரலாறு என்பது காலத்தின் நீட்சி, கடந்த காலத்தின் நீட்சி தான் வரலாறு என்பது, நாம் வைக்கிற வரலாறு என்பது. அந்த வரலாறு வெறும் காலத்தின் கடந்த காலத்தின் நீட்சியாக மட்டுமல்ல, சமகாலத்தின் மீட்சியாக இருக்க வேண்டும். அப்போது சமகாலத்தின் மீட்சிக்கு நாம் எழுதுகிற வரலாறு தான் சமகாலத்திற்கு பயன்படும். ஏனென்று சொன்னால், இங்கே வரலாறுகள், பல வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன, பல வரலாறுகள் திரிக்கப்பட்டிருக்கின்றன, பல வரலாறுகள் மறக்கப்பட்டிருக்கின்றன, பல வரலாறுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. வல்லோர் வகுத்ததே வேதம் என்று சொல்லுகிற இந்த சூழலில் வல்லோர் வகுத்ததே வரலாறாக மாறிப்போயிருக்கிற சூழலில் அண்மை காலத்திலே கூட நாம் வாழும் காலத்திலே இருக்கிற செய்திகளே எப்படி பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஒரு வரலாற்று நாவலை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அது தமிழருடைய பண்டைய காலத்தின் அந்த அந்த வாழ்வியல் முறையை சொல்லுவதற்காக இவர் மெனக்கட்டிருக்கிறார். ஏறக்குறைய 5-6 ஆண்டுகள் இதற்காக அவர் பணியாற்றி இருக்கிறார், ஆய்வு செய்திருக்கிறார். அப்படி ஆய்வு ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சுதந்திர போராட்ட வரலாற்றை சொல்லுகிற போது, பெண் போராளி என்கிற போது ஜான்சி ராணி லட்சுமிபாயை சொல்லுகிறவர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்த வேலு நாச்சியாரை முன்னிறுத்துவதில்லை. இப்படித்தான் தமிழர்கள் வரலாறு என்பது காலந்தோறும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தமிழர் வரலாற்றை மீட்டெடுத்து அதை சமகால மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு இந்த குமரி நாவல் முன்வைக்கிறது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்ப வரலாற்றை நீங்கள் குறிப்பிட்டதை போலவே இங்கே ஆய்வின் மூலமாக சொல்லுகிற போது 2 விதமாக அதை பார்க்கலாம். ஒன்று புனைவாக, நீங்கள் குறிப்பிட்டதை போல கதாபாத்திரங்களை முன்வைத்து அதை ஒரு புனைவு ரீதியாக ஒரு புதினமாக மாற்றுவது. இன்னொன்று ஆப்புனைவாக அதை ஒரு ஆய்வு நூலாக, ஆய்வு கட்டுரைகளாக வடிப்பது. கீரா அவர்கள் அந்த காலத்திற்கேற்ற கதாபாத்திரங்களை முன்வைக்கிறார். அந்த காலத்திற்கேற்ற கதாபாத்திரங்களை முன்வைத்து அவர் முக்கியமாக இந்த நாவலில் தொடக்கத்திலே நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன், எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது முக்கியம். காலமும் வெளியும் தான் ஒரு புனைவை கட்டமைக்க முடியும். இப்போ இவர் 90,000 ஆண்டுகளுக்கு முன் இவர் போகிறார். இப்போ 90,000 ஆண்டுகளுக்கு முன் இவர் போகிறார் என்று பார்க்கிற போது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை சொல்றாரு, ஆழியை சொல்லுகிறார், பகுருளி ஆற்றை சொல்லுகிறார், மலைகளை சொல்லுகிறார். இப்போ எங்கிருந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பை இவர் கட்டமைக்கிறார்? அதற்கான புகைப்படங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் 90,000 ஆண்டு. அப்ப சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்கிறார், பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, பகுருளி ஆறு இருக்கிறது, பன்மலை அடுக்கத்து என்கிறார். அப்ப அந்த ஆறு, ஆழி, மலை என்பதை அந்த லேண்ட்ஸ்கேப்பை இளங்கோடிகள் சொல்லுகிறார். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடு கொடுங்கடல் கொள்ள என்று சொல்லுகிறார். அப்ப இது போன்ற இலக்கிய சான்றுகளை உள்வாங்கிக் கொண்டுதான் ஒரு படைப்பாளி அதை முன்வைக்க முடியும். அப்படி கிடைக்கிற, ஏனென்றால் ஒரு வரலாற்றை வாசிக்கிற போது நமக்கு கல்வெட்டு சான்றுகள் கிடைக்கலாம், ஓலைச்சுவடிகள் கிடைக்கலாம், அல்லது மரபு வழி செய்திகளாக கூட நமக்கு கிடைக்கலாம். இப்படி பார்க்கிற போது இவர் பல்வேறு இடங்களிலே 5-6 ஆண்டுகள் ஆய்வு மேற்கொண்டு அதை வைத்து இந்த புனைவை முன்வைக்கிறார். இவருடைய முக்கியமான இந்த நாவலுடைய என்ன தேவை? இன்னைக்கு ஆணாதிக்க சமூகம் அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இதே தமிழர் தாய் வழி சமூகத்தில் இருந்த காலம் ஒன்று உண்டு என்பதை நாம் அறிவோம். அப்ப கொற்றவை கோலோச்சிய காலத்தை இவர் எடுத்துக்கொள்கிறார். கொற்றவை கோலோச்சிய காலத்தை இவர் எடுத்துக்கொள்கிறார். பெண்கள் எத்தனை வீரம் மிக்கவர்களாக,
எத்தனை திறன் மிக்கவராக இருந்தார்கள் என்பதை பேசுவது இந்த நாவலுடைய மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் இன்றைய சமகால சூழலிலே எந்த படைப்பையும் நாம் சமகால சூழலிலே ஒப்பிட்டுத்தான் பார்க்க முடியும். அப்போதுதான் அது பயன் தரத்தக்கதாக இருக்கும். வெறும் வரலாற்றை, வெறும் செய்திகளை, வெறும் ஆவணங்களாக நாம் அதை பார்ப்பதை காட்டிலும் நம்முடைய கான்டெம்பரரி பீரியட், நம்முடைய சமகாலத்தில் நாம் வாழும் காலத்தில் அதை பொருத்தி பார்க்கணும். இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இவர் சொல்லுகிற கொற்றவை காலம் என்பது எப்படி இருந்தது என்பதை ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் எத்தனை பெரிய மாற்றங்களை இந்த ஆணாதிக்க சமூகம் பெண்களிடத்திலே ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அப்படி தாய் வழி சமூகம் என்பதற்கு இவர் மிக அற்புதமான கதாபாத்திரங்களை உருவாக்குகிறார். இருவான் என்கிற கதாபாத்திரம், அதே மாதிரி ஆரல் நங்கை என்கிற கதாபாத்திரம், இப்படி கதாபாத்திரங்களை இவர் மிக அற்புதமாக ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். ஆண்களை காட்டிலும் பெண்கள் உயரமானவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு செய்தி. இப்ப நாம் அது வெறும் ஒரு மனித உடல் சார்ந்த உயரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு திருமணம் செய்கிற போது ஒரு மணமகனை காட்டிலும் மணமகள் உயரம் குறைந்தவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆண் உயரமாக இருக்க வேண்டும். என்னப்பா மாப்பிள்ளையை விட பொண்ணு உயரமா இருக்க, அது சரியா வராது என்று சொல்லுகிற மனோநிலைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழலில் இவர் சொல்லுகிற இந்த புதினத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் உயரமாக இருந்தார்கள் என்கிற அந்த உடல் ரீதியான அந்த இடத்திலிருந்து இவர் பெண்களை கட்டமைக்கிறார், அவங்களுடைய உருவத்தை கட்டமைக்கிறார். அதை போலவே இந்த நாவலில் மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது அந்த காலத்திற்கான பெயர்கள். இப்போ ஒரு வரலாற்று நாவலை எழுதுகிற போது, இப்போ ஒரு திரைப்படமே ஒரு பீரியட் ஃபில்ம் எடுத்தால் அந்த காலத்திற்கான செய்திகளைத்தான் நம்ம பண்ண முடியும். இப்போ 80 காட்டுகிறோம் என்று சொன்னால் ஒரு திரைப்படத்தில் நிச்சயமாக மெட்ரோ ட்ரெயினை காட்ட முடியாது. அப்போ இவர் 900 ஆண்டுகளுக்கு 90,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களை சொல்லுகிற போது அதற்கான லேண்ட்ஸ்கேப், அதற்கான மொழி, அதை இவர் மிக அழகாக நேர்த்தி. ஏனென்று சொன்னால் வெறும் செய்திகளை சொன்னால் வாசகன் படிக்க மாட்டான். அவனை உள்வாங்குவதற்கான அந்த மொழி இருக்கணும், அந்த விவரணைகள் இருக்கணும். ஆமாம், அடுத்து எல்லாருடைய ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு வருவோம். ரொம்ப சிறப்பாக அதை உள்வாங்கி அதை தொடங்கி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் சொன்னதில் தாய் வழி சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு. ஆமாம், ஆண்கள் வலிமை குன்றியவர்களாகவும் பெண்கள் தான் மதிநுட்பம் மிக்கவர்களாகவும் வீரம் மிக்கவர்களாகவும் இருந்திருக்காங்கன்றத இந்த நாவலில் மிக அழகாக நிறுவியிருக்கார். அடுத்தது தோழர், உங்களுடைய பார்வை என்ன தோழர்? இந்த நாவல் குறித்த உங்களுடைய முதல் பார்வை என்ன? சோழன் சொல்வீச்சு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சக தோழமைகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த வாக்கிரா அவர்களுடைய குமரி இந்த நாவலை வாசிக்கும் பொழுது பலவிதமான உணர்வுகள் ஏற்பட்டது. கால பயணம் எனக்கு ஏற்பட்டது. தற்காலத்திலிருந்து கடந்து போய் நம்ம அந்த காலத்திற்கு பயணிக்கும் பொழுது இயற்கையை பார்க்கிறோம், இயற்கையோடு அமைந்த வாழ்வியலை பார்க்கிறோம், அங்கு பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு 360 டிகிரி என்று சொல்லலாம். நம்முடைய வாக்கிரா அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த நாவலில் ஒட்டுமொத்தமாக எல்லா துறையையும் இணைத்திருக்கிறார். ஒரு புதினம் என்று எடுத்துக்கொண்டால் அது மருத்துவம் சார்ந்தது என்று கூறுவார்கள், பெண்ணியம் சார்ந்தது என்று கூறுவார்கள், காதல் சார்ந்தது, காமம் சார்ந்தது, இப்படி பிரித்து கூறுவார்கள். ஆனால் இதனுடைய முதன்மை கருப்பொருள் என்ன என்று நீங்கள் தேட ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒன்றை குறிப்பிட முடியாது. ஏனென்றால் பல்கி பெருகி இருக்கக்கூடிய பல துறைகளை ஒருங்கிணைத்து அழகாக இல்லாத ஒன்று என்று நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. இதுதான் அந்த நாவலினுடைய முதல் சிறப்பு அம்சமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு உளவியல் ஆலோசகராகவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இலக்கிய உலகத்தை தாண்டி மனிதர்களோடு நெருங்கி பழகும் பொழுது இன்றைய தற்கால உலகில் அதிமுக்கிய பிரச்சனையாக இருப்பது காதலின் பற்றாக்குறை என்று நான் சொல்வேன். அதனால்தான் தெருவுக்கு தெரு இன்று கவிஞர்கள் இருக்கிறார்கள், காதலின் பற்றாக்குறை. அதே போல குடும்ப நீதிமன்றங்கள் என்று எடுத்துக்கொண்டால் விவாகரத்துகள் பெருகி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் காதலின் பற்றாக்குறை. வெளியே சொல்வது வேறு காரணமாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தால் காதலோ காமமோ அங்கே பற்றாக்குறையாக இருக்கும். இது நான் கண்டறிந்த ஒரு உண்மை. இப்போ இந்த உண்மையோடு நான் பொருத்தி அந்த காலத்தை பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் எப்படியான ஒரு நிறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். வீரத்திலும் காதலிலும் காமத்திலும் விலங்குகளோடு பழகுவதிலும் எப்படியான ஒரு வாழ்க்கையை கட்டமைத்திருக்கிறார்கள், எப்படி இலக்கோடு பயணிக்கிறார்கள், அதில் என்னென்ன சவால்களை சந்திக்கிறார்கள், இப்படியான விடயங்கள் அற்புதமாக
சித்தரிப்பு செய்திருக்கப்படுகிறது. இதைவிட முக்கியமாக நான் கருதுவது என்னவென்றால், புனைவு என்று ஒன்று உண்டு. தோழர் கூறியது போல் அப்புனைவு என்று ஒன்று உண்டு. இது ஒரு ஆவணமா அல்லது புனைவா என்பதில் எனக்கு ஒரு சிறு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் இது ஒரு புனைவாக கதாபாத்திரங்களோடு கதையோடு நாம் பயணிக்கும் பொழுது நடுநடுவே நாவலாசிரியர் எட்டி பார்க்கிறார். அங்கே அவர் எட்டி பார்த்து சில விஷயங்களை கூறுகிறார். அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது, வரலாறு என்பது மிக முக்கியம், இப்படி அவர் நமக்கு சில வாசகங்களை கொடுக்கிறார். இந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு சிறு நெருடலை கொடுத்தது. ஏனென்றால் அந்த கதை மாந்தர்களோடு பயணித்து அந்த காலத்திற்குள் சென்று அந்த வாழ்வியலை உள்வாங்கி நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னை இழுத்து வந்து தற்காலத்திற்கு கொண்டு வருவது போல், ஓ இது ஒரு புனைவு, இவர் எழுதியிருக்கிறார் என்று ஒரு தடங்கள் ஏற்படுகிறது, சிறு தடங்கள். இந்த சமர் என்பது நம்மளா விரும்பி ஏற்றுக்கொண்ட சமர் அல்ல, இது நம் மீது திணிக்கப்பட்ட சமர். அப்படிங்கும்போது நமக்கு வேற ஏதோ ஒரு சிந்தனை கொண்டுட்டு போகுது, விழிப்புணர்வு வந்து விடுகிறது. ஒரு சிறு தடங்கள் வாசிப்பில் அந்த இது ஏற்படுகிறது. அதை தவிர்த்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. இன்னும் நிறைய பகிரலாம். மிக மகிழ்ச்சி. உங்களுடைய முதல் பார்வை சிறப்பு. தோழர் இமயம் சரவணன் அவர்கள், உங்களுடைய முதல் பார்வை இந்த குமரி நாவல் குறித்து. சோழன் சொல்வீச்சு நேயர்களுக்கும், களத்திலே நின்று கத்தி கத்தி பேசிய என்னை முதலாக காணொளிக்கு முன்னால் பேச வைத்ததற்காக உங்களுக்கும், என்னோடு விவாதம் செய்ய, சண்டையிட, உரையாட வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் முதல்ல எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாவல்ங்கிறது வாகீரா தான் எழுதினாரான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அடிப்படை கேள்வி. தோழர் நீண்ட நாளா எனக்கு நல்லா தெரியும். மிகச்சிறந்த இயக்குனர், நல்ல ஒரு அறிவுஜீவி, நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு எழுத்தாளர், அதுல மறுப்பு இல்லை. ஆனா அதையும் கடந்து இது வாகீரா மட்டும் எழுதல, அவருக்குள் கொற்றவையும் குடிகொண்டு எழுத வைத்திருக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எழுத்துக்கள்லாம் யதார்த்தமான ஒன்று கிடையாது. இதை வெறும் புனைவா எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா நான் நேரடியா பார்த்த விஷயத்த சொல்றேன். தாய் வழி சமூகத்தினுடைய நீட்சி தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறது. சிவகங்கை, ராமநாதபுரம் இரு மாவட்டங்களுக்கும் இடையே உள்ள ஒரு சில கிராமங்களில் அரும்புத்து வெள்ளாளர் என்று ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த அரும்புத்து வெள்ளாளர் சமூகத்தில் பெண்ணுக்குத்தான் சொத்துரிமை. இன்று வரை திருமணத்திற்கு பிறகு ஆண் பெண் வீட்டிற்கு சென்று விட வேண்டும். அப்படி சமூகம் இருக்கிறதா என்று கேட்டால், இன்று திமுகவினுடைய இலக்கிய அணி செயலாளர் மு தென்னமன், முன்னாள் அமைச்சர், அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். அவர் அதே மாதிரி திருமணம், அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் வீட்டோடு சேர்ந்து விட வேண்டும் என்பது விதி. இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாய்மாமன் உறவுகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு துணை இருக்க முடியுமே தவிர சொத்துரிமை கொண்டாட முடியாது. அந்த தாய் மாமன் உறவு பத்தி இந்த நாவல்ல சொல்லியிருக்கும் போது நமக்கு இந்த உறவு என்பது ஆண்டாண்டு காலமா, பல நூற்றாண்டுகளா கடந்து வந்திருக்குதுங்கிறது புரியுது நமக்கு. அதையும் கடந்து அங்கு பெண்கள் உயரமாக இருப்பார்கள், ஆண்கள் குட்டையாக இருப்பார்கள். உயரம் அங்கு கட்டாயம் இல்லை. ஓஹோ, இந்த நீங்க சொல்ற அந்த சமூகத்துல, அந்த அரும்புத்து வெள்ளாளர் என்ற சமூகம், என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் அந்த சமூகத்துல. சரி. அதையும் கடந்து இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், பெண்ணின் வயது மூப்பாக இருப்பார், ஆண் வயது குறைந்தவளாக இருப்பார். அந்த சமூகம், அரும்புத்து வெள்ளாளர் என்ற சமூகம், பிற வெள்ளாளர்களோடு கூட திருமணம் செய்து கொள்வதில்லை. சொல்றதை பார்த்தா இந்த கருத்தியல எல்லாம் உள்வாங்கிட்டு தான் ஆண்கள் வந்து இன்னைக்கு அதைத்தான் சுவீகாரம் பண்ணிட்டு பெண்களை இது பண்றாங்க. முக்கியமான செய்தி என்ன பார்க்கணும், சாதிய முரண்பாடா, கலப்பு திருமணம் எல்லாம் இல்ல இல்ல, தாய் வழி சமூகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நான் பார்க்கிறேன். அப்படி அந்த சமூகம் அவ்வளவு தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதனால இந்த நாவலில் எனக்கு பெரிய ஆச்சரியம் உண்டு. நான் பார்த்தது, சக தோழர்களோடு பழகியது, என்னுடைய உறவுகளுக்கு அவங்களோடு இருந்து உறவாடியது எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். தாய் வழி சமூகத்தினுடைய நீட்சியை அந்த சமூகத்திலிருந்தே நான் ஆச்சரியப்பட்டேன். இதுல கூறியிருக்கிறார்கள், பெண்கள் எல்லாம் 7 அடி உயரம் இருப்பார்கள், 8 முழம் இருப்பார்கள், 9 முழம் இருப்பார்கள், அவ்வளவு உயரமானவர்கள். இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் கற்பனையாலாம் கேட்கறதுக்கு வேலையே இல்லை. சிவகங்கை மாவட்டத்திலே அரண்மனை சிறுவையில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு யாராவது போவதற்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு சின்ன ஓட்டு கொட்டகை இருக்கிறது. அந்த கொட்டகையிலே மருதுபாண்டியர்கள் போர் செய்த கருவிகள் இருக்கிறது. அந்த கருவிகளை ஒரு முறை எடுத்து பாருங்கள். மருதுபாண்டியர்களுடைய வாளை நீங்கள் கையில் ஏந்தி ஒரு நிமிடம் நின்று விட்டால் நீங்கள் பெரிய வீரர் தான்.
அந்த வாள் கீழே விழுந்து விடும். அந்த வாளை எடுத்து சுழட்டும் பொழுது தரையில் படாமல் தான் சுழட்ட வேண்டும். நான் சிலம்பம் கற்றவன், அதனால் சொல்கிறேன். சிலம்ப கம்பினுடைய உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும், தன்னுடைய நெற்றிக்கு நேராக இருக்க வேண்டும், அதுதான் தரையில் தட்டாமல் இருக்க முடியும். வாள் எவ்வளவு இருக்க வேண்டும் எல்லாம் இருக்கிறது. அந்த வாளை பார்த்தால் மருது பாண்டியர்கள் 7-7.5 அடி இருப்பார்கள் என்பது உறுதியாகும். 200 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இதில் சொல்லியிருக்க 9 முழம் உயரம் பெண்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கையும் எனது கையும் 1 முழம் என்று நீங்கள் கணக்கு போட்டு 9 முழத்தை ஆச்சரியப்படுத்தீர்கள். அவர் எழுதி இருப்பது இருவாஞ்சியினுடைய கையின் மூலம், ஆஞ்சாவண்ணியினுடைய கையின் மூலம், திருக்கையனின் கையின் மூலம். இந்த கை 1 முழம் அல்ல, அந்த கையிலே 1 முழமாக கொண்டு 9 முழம் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுல எல்லோரும் சொன்னது தாய் வழி சமூகத்தினுடைய நீட்சியாக இந்த நாவல் தொடர்ச்சியாக வருகிறது. அதைத்தான் நான் அந்த அரும்புத்து வேளாளர் சமூகத்திலிருந்து கூட சொன்னேன். அதிலும் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று இருப்பது ஆண் ஆதிக்கம், அன்று இருப்பது பெண் ஆதிக்கம் அல்ல. அது ரொம்ப நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமா நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. இன்று இருப்பது ஆண் ஆதிக்கம், அன்று இருப்பது பெண் ஆதிக்கம் அல்ல, பெண் ஆளுமை. அதுல முக்கியமா சொல்லணும்னா, பெண்கள் உயரமா இருக்காங்கன்னு அண்ணன் அருமையா சொன்னாங்க. தேர்ந்தெடுக்கும் போதே உயரமா இருக்கிற பெண்களுக்கும் குட்டியா இருக்கிற ஆண்களுக்கு தான் திருமண முறை அன்னைக்கு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எப்படி பெண் குட்டியா இருக்கணுங்கிறாங்களோ, அன்னைக்கு பெண் உயரமா இருக்கணுங்கிறதையும் ஒரு வரமுறையா வச்சிருந்தாங்க. அதை கூட நான் பெண் அதிகமா சொல்லல, அந்த பெண் ஆளுமைங்கிறவ. ஏன்னா பொறுப்புள்ளவள். நம்மள்ட்ட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பெண் புத்தி பின் புத்தின்னு. அதெல்லாம் தவறா பார்ப்பான். பெண் புத்தி பின் புத்தினா ஒண்ணு மேல அந்த புத்தி நினைப்பான். பின்னால் வரக்கூடியதை முன்னால் அறிந்து சொல்லக்கூடிய புத்தி தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவான். அந்த புத்தி கூர்மை உடையவர்கள் பெண்கள். அவர்கள் ஆளுமையின் கீழ் அந்த 68 குறுமுனை நாடுகளும் அந்த தமிழ் சமூகமும் வளர்ந்து வந்தது. அதனுடைய பதிவுகள் இருந்து எடுத்துக்காட்டுக்கு ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம தாய்மொழின்னு சொல்றோம். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மலையாளி, கணவர் மலையாளி, மனைவி தமிழர். அவங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்மொழி எதுன்னு கேட்டா தமிழ். அப்பா மலையாளி தானே, மலையாளம்ல பேசணும்னு கேட்டா பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல. ஏண்டான்னு கேட்கும் போது, தாய் தான் குழந்தைகளை வளர்க்கிறாள், கூடவே இருக்கிறாள், படிப்பை சொல்லித் தருகிறாள், பக்குவப்படுத்துகிறாள். அப்பொழுது தாய் பேசக்கூடிய மொழிதான் தாய்மொழி, அந்த மொழிதான் குழந்தைகளுக்கு ஒட்டிக்கொள்ளும் என்று சொன்னால், இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு அறிவு ஜீவிகளாக இன்று ஆளுமைகளாக இல்லாவிட்டாலும் அவர்களின் அறிவை, அந்த எச்சங்களை எஞ்சி வைத்துக் கொள்வதற்கு காரணம் அந்த ஆளுமைகளான அந்த தாய் வழி குடிதான் என்பதை இந்த நாவலிலே ஒத்துக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். ரொம்ப சிறப்பு தோழர், உங்களுடைய முதல் பார்வை ரொம்ப சிறப்பா இருந்தது. தோழர் மனுஷி, நீங்க இந்த நாவல் குறித்து என்ன கருதுறீங்க? சோழன் சொல்வீச்சு நேயர்களுக்கு வணக்கம். வா கீரா அவர்கள் எழுதிய குமரி நாவல், இதை பத்தி எனக்கு பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தப்போ இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதை வாசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. ஏன்னா இது ஒரே மூச்சில் படிச்சிடக்கூடிய ஒரு நாவல் கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய வரலாறும் அதுக்குள்ள ஒரு புனைவும் கலந்து, இது வரலாறா புனைவான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாய வித்தையை இந்த நாவல் செஞ்சுட்டே இருக்கு. ஆனால் வரலாறும் இருக்குது. ஆனால் என்னன்னா, வரலாறு அப்படின்னா நம்ம ஒரு 11ஆம் நூற்றாண்டோ அல்லது ஒரு 8ஆம் நூற்றாண்டோ ஒரு 7ஆம் நூற்றாண்டோ அப்படியான வரலாறு இல்லை. இது இன்னும் பின்னாடி போய் கொற்றவைக்கு முன்னாடி அப்படின்னு கொண்டு போறோம். கொற்றவைக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, திருவள்ளுவருக்கு 900 ஆண்டுகளுக்கு பின்புறாரு. எனக்கு அந்த கேப்ஷனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு டைம் டிராவல் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த நாவல் வாசிக்கும் போது எனக்கு கொடுத்தது. இப்போ கொற்றவை அடிப்படையில நான் என்னை ஒரு தாய் வழி சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியா தான் நான் இந்த காலகட்டத்துல நான் என்னை அப்படிதான் பாக்குறேன். ஒரு கொற்றவையே என்னுடைய ஆதி மூதி தாயாக தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இது கொற்றவையில இருந்து ஆரம்பிக்குது, கொற்றவையை கொண்டாடுது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிடித்தமான நாவலா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படையில நான் ஒரு தமிழ் இலக்கிய மாணவி அப்படிங்கிறதுனால எனக்கு சங்க இலக்கியம் வழியாகத்தான் எனக்கு தமிழ் பண்பாடு, மொழி, வரலாறு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய இனம் எப்படிப்பட்ட இனம் அப்படிங்கிறத நான் இலக்கியத்தின் வழியா புரிஞ்சுக்கிறேன். இந்த நாவல் அப்படிங்கிறது இந்த சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய வரலாற்று பண்பாட்டை பேசுது. இப்ப சங்க இலக்கியத்திலே கூட நம்ம அகம் புறம் அப்படின்வோம். அந்த புறம் சார்ந்த இலக்கியங்களை நான் எப்படி பாக்குறேன்னா, ஆண் தலைமை ஏற்ற சமூகத்தினுடைய ஒரு பதிவா நான் பாக்குறேன். ஆனால் அக இலக்கியங்கள் என்பது பெண் தலைமைக்கான சமூகம். ஏன்னா
நீங்க அக இலக்கியம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல தாய், செவிலித்தாய், தலைவி இருப்பா, அப்புறம் அந்த தாய்மாமன் அப்படின்றவர் இருப்பார் எங்கேயாவது ஒரு சில இடத்துல, தோழி, இவங்க தான் முக்கியமான ஆட்களா இருப்பாங்க. காதலுக்கு அந்த காதலன் தேவைன்றதுனால தலைவனும் அந்த காதலுக்கு துணையா இருக்கிறதுக்கு அந்த பாங்கனும் தேவையா இருப்பாங்க. மற்றபடி இந்த தந்தை அப்படிங்கிற அந்த இதுவே இருக்காது. தந்தைக்கான எந்த குறிப்புகளும் அக இலக்கியங்கள்ல இருக்காது. அப்ப நான் சங்க இலக்கியத்தையே எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு தாய் வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகத்துக்கு மாறிய ஒரு காலகட்டம், அந்த பரிணாம வளர்ச்சி தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு பாக்குறேன். ஆனால் முழுக்க முழுக்க இந்த நாவல் பேசுறது முழுக்க தாய் வழி சமூகத்தினுடைய ஒரு பதிவா தான் இருக்குது. நிறைய மானிடவியல் குறிப்புகளை இதுல பார்க்க முடியுது. ஏன்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய பழங்குடிகளுடைய வாழ்வியல், அந்த ஏன்னா பழங்குடிகள்னா உடனே நமக்கு எங்க போயிடும்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படி போயிடும். நம்ம தமிழர்களும் பழங்குடிகளாக இருந்துதான் இன்னைக்கு நாகரிக மனிதர்களாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்புகளையும் இங்க பார்க்க முடியுது. இன்னொன்னு தோழர் வந்து உரையில குறிப்பிட்ட மாதிரிதான் அந்த பகுருளியாரும் பன்மலை அடுக்கத்து குமரி கொண்ட கொடுங்கடல், அந்த வரிகள் படிக்கும்போது அப்பெல்லாம் நமக்கு சுனாமி அப்படிங்கிற ஒண்ணு தெரியவே தெரியாது. ஆனால் அப்போ இதை படிக்கும்போது தான் ஓ பெருசா அலை வரும் அப்படின்ற அளவுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம சுனாமியை வந்து ஃபேஸ் பண்ண பிறகுதான் ஓ இந்த அளவுக்கு வந்திருக்கா, அப்போ தனுஷ்கோடியில வந்ததும் அந்த சுனாமி தானா, இப்படிதான் ஊரை அழைச்சிட்டு போமா, இப்படிதான் மக்களை இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு நிஜமா நம்ம பார்த்த பிறகுதான் அது வந்து பொய் இல்லை, அது வெறும் கவிதை இல்லை, அது ஒரு வரலாறு. இலக்கியம் என்பது ஒரு வரலாற்றை பதிவு செய்வது அப்படிங்கிற வகையில இதுவும் வந்து ஒரு வரலாற்றை பதிவு செஞ்ச சமகால ஒரு புனைவு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த நாவல்ல இந்த வரலாறு இது எல்லாத்தையும் தாண்டி கீரா அவர்கள் அங்கங்க பேசிட்டு போற அந்த விவரணைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பொயட்டிக்கா இருக்கு எனக்கு. அதே மாதிரி இந்த நாவலுடைய மையமாக அவர் சொல்றது என்னன்னா, அதுல ஒரு வரி வரும், வரலாற்றை மறந்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். அதுதான் இந்த நாவல். அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த நாவலை எழுதியிருக்காங்க. அவர் எவ்வளவு பொயட்டிக்கா நிறைய இடத்துல பேசி இருக்கிறாரு, அந்த குமரி முனையை பற்றி பேசும்போது, அந்த குமரி மலையை பற்றி பேசும்போது அப்படிங்கிறத நம்ம உரையாடல்ல பேசலாம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மனுஷி, உங்களுடைய கருத்து ரொம்ப அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் வந்து முன்வைக்கிறேன். அது என்னன்னா, இந்த குமரி என்கிற இந்த நாவல் ஒரு வரலாற்று நாவலா இல்லை தமிழர்களுடைய தொன்மை ஆவணம்? அவருக்கு கிடைத்த ஆவணங்களை வைத்து ஒரு வரலாற்று நாவலாக புனைந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவருக்கு ஒரு ஏனென்றால் இவ்வளவு பெரிய 373 பக்கத்தில் ஒரு புதினத்தை எழுதுகிற போது ஒட்டுமொத்தமாக இதை ஆவணம் என்று நாம் எடுத்துக்க முடியாது. ஆனால் இதை வெறும் புனைவாக வெறும் கற்பிதமாக எழுதிவிட்டார் என்றும் சொல்லிவிட முடியாது. அதற்கான சான்றுகள் இவங்க தோழர் சொன்னது போல நம்முடைய சங்க இலக்கியங்களில் கிடைக்கிறது. பல்வேறு இன்றைக்கு வரைக்கும் நமக்கான இந்த தொல்லியல் ஆராய்ச்சியில் கிடைத்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய வரலாறு என்பது நாம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இவருக்கு கிடைத்த ஆவணங்களை வைத்து, இவருக்கு கிடைத்த சான்றுகளை வைத்து அதன் மீது ஒரு புனைவை கட்டமைக்கிறார். அது ஒரு எழுத்தாளனுடைய பணியாக நான் பார்க்கிறேன். இதை இரண்டுமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு ஆவணத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு புனைவு. தொடர் இவங்க இருவருமே வந்து அது ரெண்டும் தான் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு வரலாறு இல்லை தொன்மை ஆவணம் ரெண்டும் தான் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சான்றுகள் தேவைப்படக்கூடிய ஒரு புனைவு என்று நான் சொல்லலாம். உதாரணத்திற்கு இந்த நாவலில் வந்து மதுவந்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருகிறது. அந்த கதாபாத்திரம் வந்து வானவியலில் பல அறிவியல் உண்மைகளை கண்டறிந்து நம்முடைய கதாபாத்திரம் கோகனுக்கு முந்தைய ஒரு மூத்தோளாக அந்த தாய் இருக்கிறாள். அவள் கோகனுடைய மூத்தாள். அவள் வந்து சில அறிவியல் உண்மைகளை அறிந்து சொல்கிறாள். சொல்லும் பொழுது அவள் சொல்லும் விதம் மாறுபடுகிறது. அகந்தை உடையவளாக, அறிவின் அகந்தை உடையவளாக அவள் இருக்கிறாள். எனவே அவள் புறக்கணிக்கப்படுகிறாள். அவள் கூறியது உண்மை என்றாலும் அவளுடைய தரவுகள் மறுக்கப்படுகின்றன. அவளுக்கான அங்கீகாரம் அங்கே மறுக்கப்படுகிறது. அதே உண்மைகளைத்தான் பல காலம் கழித்து கோகன் எடுத்து வைக்கிறான், வேறு விதமான சொற்களில் எடுத்து வைக்கிறான். அப்பொழுது மதுரையிலிருந்து அவள் பறந்து வீழ்ந்து பறக்க முடியும் என்பதை நிரூபித்து வீழ்ந்து இறந்ததாக, தற்கொலை புரிந்ததாக, தற்கொலை என்ற ஒரு வழக்கு இல்லாத சமூகத்தில் முதலாக தற்கொலை என்ற ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பை அவள் செய்தாள் என்று அவளை அப்படியே அந்த குகையில் மூடி வைத்ததாகவும் இங்கே சொல்லப்பட்ட
சொல்லப்படுகிறது. இப்போது அங்கே மதுவந்தி உண்மையாக அந்த அறிவியலை கண்டறிந்தாளா என்பது குறித்தான சான்றுகள், அப்படி ஒரு பெண் இருந்தாளா, மதுவந்தி என்பது இவர் வைத்த பெயராக இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு பெண் உண்மையில் வாழ்ந்தாளா, அறிவியல் பூர்வமான உண்மைகளை கண்டறியக்கூடிய ஒருத்தி இருந்தாளா என்பதற்கான ஒரு சான்று தேவைப்படுகிறது. அது வேறு பெயராக இருக்கலாம், அல்லது எங்கேனும் ஒரு ஆவணமாக அது பதியப்பட்டு இருக்கலாம். அது கொடுத்தால் இது முழு ஆவணமாக இருக்கும். போலவே அவள் பறந்தாளா என்பது குறித்தும் அந்த கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை அவள் உண்மையில் பறந்திருந்தாள் என்பதற்கான ஒரு சான்றை முன்வைத்தால் இனிமேல் மதுரை என்று சொல்லும் பொழுது கண்ணகி என்று கூறிக்கொண்டு மதுரையை எரித்தாள் என்ற வரலாற்றோடு நாம் நின்றுவிட மாட்டோம். இப்போது மதுரை என்று கூறினால் அதைத்தான் கூறுகிறோம். நமக்கெல்லாம் மதுரை என்றால் மல்லி, அதற்கு பிறகு கண்ணகி, இவ்வளவுதான். இப்போ இந்த உண்மையை நாம் நிரூபித்து விட்டோம் என்றால், அல்லது ஒரு சான்று தரவு கொடுத்து இந்த ஆவணம் உண்மையானது என்பதை பதிவு செய்து விட்டால் இதன் தரம் இன்னும் கூடும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இப்படி பல இடங்களில் சில சான்றுகள் தேவைப்படுகிறது, நிரூபணங்கள் தேவைப்படுகின்றன. அந்த நிரூபணங்கள் நம்முடைய தொன்ம வாழ்வை இன்னும் மதிப்புக்குரியதாக மாற்றும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ தோழர் கீராவிட்ட நம்ம பேசும்போது கூட இப்போ நீங்க சொல்றது மாதிரி தான் அவர் சொல்றார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இந்த நாவலை படைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்ல இருந்து அவர் உருவாக்குறார். தமிழ் ஈழத்தினுடைய அந்த இறுதி யுத்தம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தி அதிலிருந்து மீள முடியாம வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக இது போன்ற இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே வந்திருக்குங்கிற சிந்தனை இருக்கு பாருங்க. அதுதான் இவர் தூக்கி கொண்டு போய் அங்க வீசியிருக்கு. உண்மை அந்த நம்ம சக காலத்துல பார்த்தா முதல்ல நீங்க யாழ் நூலகம் தான் எரிக்கப்பட்டுச்சு. தமிழர்கள் எரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதுக்கான காரணம் தமிழனுடைய அறிவை ஒழிச்சிடுறது, அவனுடைய அறிவியலை ஒழிச்சிடுறது. அப்படி ஒழிக்கும் பொழுது ஒரு இனம்ங்கிறது கண்டிப்பா வீழ்ந்து போகும். அதனுடைய மொழியை மறந்து, அதனுடைய அறிவியலை மறந்து, அதனுடைய வழித்தொன்றர்களை மறந்து, அதனுடைய தொன்மையை மறந்தா அந்த இனம் அழிக்கப்படும். தோழர் அருமையா சொன்னாங்க, கண்ணகினா மதுரை, மதுரையோட கண்ணகி முடிஞ்சிரும். அதை கடந்து இன்னைக்கு கண்ணகி விண்ணேரிப்பாறைக்கு போனதுக்கான வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்ணகிங்கிற ஒரு புனைவை நம்ம கொண்டுகிட்டு வராமே இருந்திருந்தோம்னா அந்த கண்ணகி இன்னைக்கு விண்ணேரிப்பாறைக்கு போனதற்கான அடையாள சான்றுகள், கல்வெட்டுக்களை அந்த கீழே இருக்கக்கூடிய பளிங்கர் சமூக மக்கள் மூலமா நமக்கு கிடைச்சிருக்காது. புரியுது. அப்போ ஒரு தேடல் இருக்கு. நான் குமரியை எப்படி பாக்குறேன்னா ஒரு தேடலா பாக்குறேன். குமரியில ஒரு அழகான ஒரு இடத்துல ஒரு அறிவியல் சொல்லப்பட்டிருக்கு. இது மதுவந்தி கண்டறிஞ்சதா, இருவாஞ்சி கண்டறிஞ்சதா, ஆஞ்சவண்ணி கண்டறிஞ்சதாங்கிறத, அஞ்சாவண்ணி கண்டறிஞ்சதாங்கிறதெல்லாம் வேற. ஆனா கண்டறியப்பட்டதுங்கிறது உண்மை. புரியுது. நான் அதுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். உப்பு கண்டறிதல் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு நாவலாசிரியர். உப்புங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது, உப்புங்கிறது உருவாக்கல. உப்பு உருவாக்குறது வேற, கண்டறிதல்ங்கிறது வேற. அதை நீங்க அறிவியல்ல நீங்க பார்க்கலாம். ஆமா, இந்த வரலாற்றுல அந்த ஆய்வு ஏற்கப்படுதோ இல்லையோ ஆனா மறுக்கப்பட மாட்டாதுங்கிறது என்னுடைய வாதம். புரியுது. உப்பு எப்படி அந்த இடத்துல கண்டறியுதுன்னா, பாறைகள்ல அந்த அலைகள் மோதி மோதி அது வெப்பத்தால உப்பா மாறி நிக்குது. யதார்த்தமா அதுல பிடிச்சி திங்கிற மீனுடைய சுவை கூடுது. குமரி ஆற்றுல பிடிக்கிற மீன்ல இருந்து சுவை கொஞ்சம் குறைவா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த உப்பு தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த உப்பு எப்படி படிமனாகுதுங்கிறத பாக்குறாங்க. குறைந்த நீர் நிலப்பரப்புல பட்டு அது வெப்பத்தால உப்பா மாறுது. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப உப்பை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்க்கால் வெட்டி அதை அந்த நிலப்பரப்புல படிமனாக்கி உப்பை கண்டறியலாங்கிற ஒரு ஆய்வு இருக்கு பாருங்க. உப்பை வேற விதமா கண்டறிஞ்சாங்கன்னு அறிவியல் நிரூபிச்சா இதை நம்ம புனைவா ஏத்துக்கிற முடியும். புரியுது. இரும்பை உருக்குறது அப்படிங்கிறது அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உப்பை எடுக்கிறாங்க. ஆனா இந்த உப்பை கண்டுபிடிச்சது இவர் வைத்திருக்கக்கூடிய பேரு ஒரு முதுவச்சி, ஒரு இருவாஞ்சிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு புனை பெயர்களா இருக்கலாம். ஆனா உப்பை கண்டறிந்தவர் இன்னைக்கு வரையும் யாருங்கிறது தெரியாதான். புரியுது. எனது நேரடியாக அறிவியல் ஆய்வு நிறுவி இதுதான் கண்டுபிடித்த பொருள் சொல்றதுக்கானது இல்லை. இதெல்லாம் கால ஓட்டத்துல சமூகத்தினுடைய வளர்ச்சியில, அறிவினுடைய நீட்சியில அப்படி நம்ம கண்டறியப்படுறது. அதே மாதிரி இரும்பு கண்டறியறது அப்படின்னு இதுல அழகான ஒரு இடத்துல வந்துருக்கு. இரும்புங்கிறது இன்னைக்கு 5000 காலம் ஆண்டு 10,000 காலம் ஆண்டுங்கிறாங்க. இல்ல, எரிமலை குழம்பு இருக்கும் பொழுதே இரும்பு உருவானதுங்கிறத நிறுவுறாரு. இதை மறுக்க முடியாது. எரிமலை குழம்புல பல்வேறு கனிம தாதுகள் உருகத்தான் செய்யும். உருகி வரும் பொழுது நீர்பட்ட இடத்துல குளிர்ச்சி தட்டின உடனே அது ஒரு படிமனா மாறுது. பாக்குறாங்க என்னடா மாறுதுன்னு. மறுபடியும் எரிமலை குழம்பு அப்படி குழம்பாகி வரும் பொழுது மறுபடியும் இது உருக ஆரம்பிச்சிருது. அப்ப உருகி வர்றதுல நீர் பட்டா சில படிமங்கள் ஒரு ஊடக பொருளா, ஒரு கடினமான பொருளா மாறுது. அப்ப என்ன செய்யலாம்? உடனே ஒரு பெரிய மூங்கில் குழல் எடுத்து அதுல நல்ல நீளமான ஒரு ஓட்டை உள்ளதை எடுத்து அதுல இந்த எரிமலை குழம்புகளை அப்படியே தரவிறக்கம் செஞ்சு அதை மூடி வச்சு அதை நீர்ல முக்கி வச்சு நீண்ட நாள் கழிச்சு எடுக்கும் பொழுது ஒரு பெரிய கடப்பாறை வாணியான ஒரு பொருள் வருது. இதான் நீங்க எப்படி நீங்க திருப்பி பார்த்தாலும் இப்ப 7 அடி மனிதன் கண்டறிஞ்சது, 8 அடி மனிதன் கண்டறிஞ்சதுங்கிறது இப்ப நம்ம ஆப்பிரிக்க கண்டத்துல லியாண்டர்தால் சொல்றோம். ஆனா இதை நீண்ட காலமா பேசிக்கிட்டு வந்தோம். லியாண்டர்தால்ங்கிற ஒரு ஆய்வு இப்ப கிடைச்சிருக்கு.
அந்த ஆய்வோட நிக்கல. அந்த நியாண்டர்தால்ங்கிறது தமிழ் சமூகத்தினுடைய எச்சம்ங்கிறத இங்க உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஜோதிமாணிக்கங்கிற கிராமத்துல பெருண்மனை கல்லர் வகுப்பை சேர்ந்த விரும்பாண்டி அப்படிங்கிறவருக்கு அந்த ஜீன் ஒத்து போகுது. M13 அந்த மரபணு ஒத்து போய் காட்டுறான். ஆனா லியாண்டர்தாலுடைய உயரம் என்ன, விரும்பாண்டியினுடைய உயரம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா இது மொத்தத்துக்கான இது அறிவியல் வீழ்ச்சியா தான் நம்ம பார்க்க முடியுது. தமிழ் சமூகத்தினுடைய அறிவு குன்றியது, தமிழ் சமூகத்தினுடைய அறிவு மழுங்கியது. தமிழ் சமூகம் பல்வேறு தகவமைப்புகளை தாங்கி கடத்தி கொண்டு வரல. இயற்கை சீற்றத்தினால மட்டும் கிடையாது, அதை கடந்து பல இன்னல்கள்னால இந்த தமிழ் சமூகம் தன்னுடைய வளர்ச்சியை குன்றி குறைத்து கொண்டது அப்படிங்கறத இந்த நாவல்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். சரிதான். என்ன மனுஷி அவர்களே, நீங்க சொல்லுங்க, இது வந்து ஆவணமா இல்ல வந்து வரலாறு? இந்த நாவலை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் பெருகிவிட்ட அல்லது தொழில்நுட்பங்கள் பெருகிவிட்ட காலகட்டத்தில் நம்முடைய தொன்மத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சி பண்ணுகிற ஒரு வரலாற்று முயற்சி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தொன்மத்தை மீளுருவாக்கம் செய்தல் மூலமாகத்தான் நம்முடைய அடையாளத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும். வேற எதன் மூலமாகவும் ஒரு வரலாற்றை வந்து நீங்க எந்த வழியா வந்து சொன்னாலும் அது ஏதோ ஒரு வகையில வந்து மாறிடும் அல்லது அழிஞ்சிரும். ஆனால் கதைகள் வழியாக அல்லது நம்முடைய வாய்மொழி மரபுகள் வழியாக நம்ம அதை கடத்திட்டு போகும்போது, இந்த நாவல்ல சொல்றதே அதுதான், நம்முடைய வரலாற்றை நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திட்டே போகணும். அதை இந்த கொற்றவை வழிபாடு மாதிரியான சடங்குகள் வழியாகவோ கதைகள் வழியாகவோ ஏதோ ஒரு வகையில பண்ணணும். இதுல அந்த பனையோலைகள்ல வந்து பதிவு பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த பனையோலையில அந்த ஓலைச்சுவடைகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற அந்த வரலாறுலாம் சொல்லும்போது, அப்போ ஒரு தொன்மத்தை இந்த சமூகத்துக்கு நான் என்னுடைய இனம் வந்து எப்படிப்பட்ட இனம் அப்படிங்கிற அந்த ஒரு தொன்ம வரலாற்றை கடத்தி கொண்டு போற வேலையை தான் இது செய்யுது. இது முழுமையான ஒரு டாக்குமெண்டேஷன் கிடையாது. ஆனா இது வந்து ஒரு முழுமையான வரலாற்று ஆவணமா இருந்ததுன்னா எனக்கு அதுக்குள்ள வந்து ஒரு ரீடபிலிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். நான் ஒரு ஹிஸ்டரியை படிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த ஹிஸ்டரியை படிக்கிறன்றது மட்டும் இல்லை. இதுல வந்து ஒரு நாவலுக்கான அந்த ஒரு ப்ளஷர் இருக்கு. ஒரு நாவலை நான் படிக்கும்போது அந்த இருவாஞ்சி கதாபாத்திரத்துக்குள்ள நான் என்ன ஒரு சில நேரம் பொருத்திக்க முடியுது. ஒரு ஆரல் நங்கையாக என்ன நான் உணர முடியுது. ஆரல் நங்கை துருவன் கூட அந்த ஆமை கூட கொள்கிற நட்புன்றது நான் என் பூனைக்குட்டிகளோடையும் என் நாய்க்குட்டிகளோடையும் கொள்கிற அந்த நட்பை வந்து எனக்கு வந்து உணர்த்துது. சோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை முழுமையான வரலாற்று ஆவணம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு புனைவை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி உலகத்தை உருவாக்கி கொடுக்குற ஒரு இது. நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப முக்கியமா நான் வந்து கருதுறது என்னன்னா, பொதுவா வந்து எந்த ஒரு கருத்தையும் கதைகள் மூலமா சொல்லுகிற போது அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுல இவர் வந்து தமிழர்களுடைய தொன்மை வரலாறா பல விஷயங்களை சொல்றாரு. குறிப்பா வந்து காதல் வீரம் அப்படின்னு எடுத்து முதல் அத்தியாயமே காதலும் வீரம் தான் இருக்கும். இந்த இருவாஞ்சிங்கிற பொண்ணு அவனுடைய இணையன் செம்பன், அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஊடலுக்கு நடுவில் அந்த பெண் தன்னுடைய வீரத்தை முன்வைக்கிறார். அந்த சிம்மையாழியை வந்து நான் வந்து அடக்கணுங்கிறான். அப்போ தமிழருடைய அந்த காதலும் வீரமும் இரண்டு கண்கள் அப்படின்னா அதுல இருந்து தான் அந்த நாவலே தொடங்குறதுங்கிறத நான் வந்து ரொம்ப அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அந்த சிம்மையாழியை வந்து அவ சின்ன வயசுல இருந்தே அதை வந்து அடக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஆனா அவங்க அம்மா இருக்கால, அவ வந்து சிம்மையாழியை கொன்று அந்த கொற்றவை வழிபாட்டை பண்ணுவா. ஆனா இந்த இருவாஞ்சி கிட்ட நான் பாக்குற விஷயம் அதை கொல்றது முக்கியம் கிடையாது, அதை என் வசப்படுத்தணும். ஏழு குறும்ப நாட்டின் தலைவியா. ஆமா, அப்போ என்னன்னா ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது, அதை நம்ம கூட இணக்கமா மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நேசம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த இருவாஞ்சி வந்து இன்னும் ஒரு படி மேல, அவரோட உயரத்தை தாண்டி இன்னும் மேல. இந்த இடத்துல அவங்க சொல்ற மாதிரி கதாசிரியராக இவரே சொல்றாரு, கொல்லக்கூடாது, அதை வந்து கொண்டு வந்து இது பண்ணல. இவர் கீராவர்கள் எழுதும்போது ஏன்னா கொடிய விலங்குகளோடு சமர் செஞ்சு தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் அன்னைக்கு இருக்காங்க. இவர் எழுதுறாரு, கொடிய விலங்குகளை கொல்ல வேண்டும் அல்லது வெல்ல வேண்டும், இரண்டும் நடக்கவில்லை என்றால் மாந்தரிடமே அழிந்து போயிருக்கும் என்று எழுதுறாரு. அப்ப இரண்டுக்குமானது. அவங்க கொல்றாங்க, தாய் கொற்றவை வழிபாடு பண்றாங்க, இவங்க வந்து சின்ன சிம்மத்தை வந்து கொண்டு வர்றாங்க.
அப்போ இதை வந்து ஒரு கதாசிரியரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பிரமாதமா இருக்கு. ஆமா, செம்பன் வந்து கொல்ல வேண்டும் அல்லது ஆமா. செம்பன் அந்த இடத்துல அழகா சொல்றாரு. ஆமா, ஒன்று கொன்று வா இல்லை கொண்டு வா, கரெக்ட். கொன்று வா அல்லை கொன்று வா. கொன்று வா. இதுல இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணும் தோழர். ஆ. இந்த நாவல் வந்து தாய்வழி சமூகம்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தக்கூடாது. தொடர்ச்சியா தாய்வழி சமூகத்துக்கான தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மாந்தனாகி என்னுடைய கடமை. மாந்தாரிகளுக்கு அங்க என்ன முக்கியத்துவம் இருந்துச்சுங்கிறதுக்கு நீங்க நல்லா பாருங்க. காதல் பரிசு எப்போதுமே தலைவன் கொண்டு வருவான், தலைவி பெற்றுக்கொள்வான். ஆனா இங்க யாருமே அடக்கி ஆள முடியாத, கட்டுப்படுத்த முடியாத சிம்மயாலிய தலைவி கொண்டு வந்து தலைவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இதுல காதல் வீரம்ங்கிறதோட காமமும் இருக்கு. அத நம்ம பேசணும். ஏன்னா அதோடைய வடிவத்தை பாருங்க. ஐயோ, அதத்தான் சொல்றேன், இவருக்குள்ள கொற்றோட இறங்கித்தான் சொல்லியிருக்கணும். நீங்க இருவாஞ்சியை சொல்லும் பொழுது சொல்றாரு 9 முழம் ஒரு 4-5 விரல் படக்கூடிய அளவுல நல்ல உயரங்கிறதெல்லாம் கடந்து சொல்லும் போது சொல்றாரு கெட்டித்த முளைகள். இந்த கெட்டித்த முளைகள்ங்கிறது வெறும் அது என்னமோ ஒரு விரசகமாலாம் இல்ல. அதை எப்படி தெரியுமா உணரணும்? ஒரு வேட்டை மகள் காட்டுக்குள்ள ஓடி ஆடி வேட்டையாடி சிம்மவாலியை ஒருத்தி பிடிக்க போறான்னா காட்டுக்குள்ளதான் சுற்றி திரியும் எப்பவுமே. அப்ப அவனுடைய மார்பு, ஆனா இருந்தா மார்புன்னு சொல்லுவான். அப்படி தன்னை எடுத்த மார்பும். அப்ப பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்? கெட்டித்த முளைகள். அவர் சொல்றாரு கெட்டித்த முளைகள். அந்த கொங்கைகள் அப்படி இருக்கு. அதோட மட்டும் இல்ல, வயிறு பாறை மாதிரி இருக்கான். பாறைனா நம்ம முன்னாடி இருக்கிற பாறையை சொல்லுவான். பாறை போல் வயிறு உள்வாங்கி இருந்தது. அதாவது உறுதித்தன்மையோட இருந்தது. உறுதித்தன்மையோட இருந்தது, பாறை போல் இருந்தது. ஆனா பாறைனா இன்னைக்கு நம்மள சொன்னோம்னா பாறை அது ரொம்ப பெருத்து போன தொந்து, இந்த தொந்திய சொல்ற மாதிரி இல்லாம அதே பாறை உள்வாங்கி உறுதியா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அந்த உயரத்தினுடைய, அதாவது இருவாஞ்சி ஒரு வேட்டை மகள் நல்லா உங்களுக்கு சொன்னோம்னா ஒரு ஜிம் பாடின்னு வச்சுக்கிறீங்களேன், அது எப்படி இருப்பாங்க எடுத்துக்காட்டு சொல்றாரு. அவ்வளவு பெரிய உயரத்துல முதுகெலும்புக்கு கீழே ஒரு விரல் நீட்டுற அளவுக்கு தன்னுடைய புட்டம் பெருத்தவள். எழுதிருக்கிறலாம் சும்மா சாதாரண நீங்க புட்டம் பெருத்தவள் அப்படின்னா அந்த உருவம் எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணும்போது சிம்மையாளி அடக்கி வர்ற இருவாஞ்சி மடக்கரை கோயில்ல இருக்கிற காளி மாதிரி, பன்னாரியம்மன் கோயில்ல இருக்கிற காளி மாதிரி சிங்கத்து மேல ஏறி நாக்க துருத்தி கையை நீட்டு இப்படி முடிச்சு பாக்குது இல்ல. புரியுது. அப்படி ஒரு பிரமிப்பு. புரியுது. அதை நீங்க இதெல்லாம் நீங்க முடிச்சிட முடியாது. அந்த காதலை அவர் சொல்லும் பொழுது அந்த இருவாஞ்சி கிட்ட செம்பன் சிம்மையாளி வேணும்னு கேட்கிற விதம் இருக்கு பாருங்க. அந்த காமத்தை தூண்டி அதோட சேர்ந்து அந்த ஆசையும் தூண்டி என் யாழிக்கு நரம்பு வேணும், நரம்பு வேணும், யாழிக்கு நரம்பு வேணுங்கிறத கடந்து அவன் சொல்லி அதுக்கு நானும் துணை இருப்பேன். இடத்துக்கு முன்னாடி அவனுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு, தாம போய் இது பண்ணணும். ஆனால் இருவாஞ்சி இதற்காகவே பண்றாளுங்கிறதுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு அற்புதமான இடம். சிறப்பான இருவாஞ்சியால் முடிந்தால் என்ன, செம்பனால் முடிந்தால் என்ன, ஈருடலில் ஓர் உயிரென இருக்கும் போது தன்னை விட அதற்காகவே பல ஆண்டுகளாக தன்னை தயாரித்து வைத்திருக்கும் இருவாஞ்சி தான் இதில் சரியான தேர்வாக இருக்க முடியும் என்கிற முடிவுக்கும் வந்து செம்பன். அந்த செம்பன் அதுல அழகா இருக்கு, அவங்களுக்கு இருக்க இணக்கம் ரொம்ப அழகா இருக்கு. அதுல பறக்கும் கலையை கற்றறிந்தவள் இருவாஞ்சி, தனக்கும் அந்த கலை தெரியும். இருக்கக்கூடிய இருவாஞ்சிய ஒரு விரல்ல சுத்தி வீசக்கூடிய அளவு செம்பனுக்கு உடல் வலு இருந்தது. அதுல வருது. ஆனா அடுத்து அதுதான் சொல்றேன், உடல் வலு இருந்தது. ஆனா அதை இழுத்து தள்ள முடியாத அளவு தாங்கி நிக்கக்கூடிய தெம்பு இருவாஞ்சிக்கு இருந்தது. அவள் அனுமதி இல்லாமல் அவளை எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு சமூகத்தினுடைய பெருமையை பேசவே இல்லை. மாந்தன் ஆண் பெண் இந்த 2 பேருடைய சம போர் உரிமையை, சம பலத்தை, சம வலிமையை, சம அறிவை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம அப்படியே கொண்டுட்டு வர்ற பாங்க இருக்கு பாருங்க. இது யாரையும் இன்னைக்கு உள்ள இடத்துல வசைப்பாடாம புண்படுத்தாம அவங்களுடைய சிறப்பை சொல்றது. அடிக்கடி சொல்லுவோம், ஆணுக்கு பெண் சமம்னா இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. ஆண் ஒரு விதமான தனித்துவமானவன், பெண் ஒரு வித தனித்துவமானவர்கள். 2 ஒப்பீடுங்கிறதே தவறு. அந்த மாதிரி இந்த நாவல் ரொம்ப அழகா எடுத்துக்கொள்ளும். இந்த காதலையும் காமத்தையும் சொல்லும் இடங்களில் வரும்போது இது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புகிறது. ஏனென்றால் நிறைய இணைகள் இதுல இருக்காங்க. இருவாஞ்சி, செம்பன், ஆரல் இளநாகன், அஞ்சாவண்ணி தென்னன், அதற்கு பிறகு கோகன் மலைச்சி, தமிழி,
செங்கோடன், இப்படி பல இணைகள் வரும்போது காதல் சார்ந்த காமம் சார்ந்த இடங்கள் வரும் பொழுது அந்த சுற்றுச்சூழலும் அந்த இயற்கையான பேரழ் மிகுந்த இதுவும் அவர்களுக்கு உண்டான அந்த ஒரு புரிதலும் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புகிறது. வீரம் காதல் என்று வரும் பொழுது முன்னுரையிலேயே நம்முடைய தோழர் தமிழ் மணவாளன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்னவென்றால், வீரத்தை சொல்லும் பொழுது அவர் நல்ல ஆதிக்கமாக முழுமையாக அதை சொல்கிறார். ஆனால் காதல் என்று வரும் பொழுது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், அது ஒரு லாவகமாக தெரிகிறது என்று. ஆனால் இந்த இடத்தில் நான் முரண்படுகிறேன். எனக்கு அது லாவகமாக தெரியவில்லை. அந்த காதலையும் காமத்தையும் அங்கே முழுமைப்படுத்தி விட்டு பிறகு இலக்கு நோக்கி அந்த வீரத்தை நோக்கி அவர்கள் பயணித்திருக்கலாம், சிம்மையாழியை கொண்டு வருவதற்கு பயணித்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் முதல் ஈடை பார்த்தீர்கள் என்றால் இல்லை, நான் முடித்து விடுகிறேன் தோழர். அப்போ சொல்றேன். அப்போ இருவாஞ்சி இணை வரும் பொழுது முத்தமிட தொடங்குகிறாள். முத்தமிட தொடங்கும் பொழுது அவர்கள் ஆரம்பித்து விடுகிறார்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நீ அதை முடித்து விட்டு வா என்று. அதே போல் அடுத்த இணை ஆறல் இளநாகன் வரும் பொழுதும் இளநாகன் அந்த முத்தத்தோடு மறுக்கிறான், இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று. அந்த இடத்தில் ஆறல் மறுப்பதாக வருகிறது. அதே போல அந்த அஞ்சாவண்ணி மூத்தவளாக இருக்கிறாள், வயது மூத்தவளாக 17 பிள்ளைகளை பெற்றவளாக இருக்கிறாள். அவளுடைய கடைக்குட்டி பெண் தான் இருவாஞ்சி இல்லையா? அந்த ஒரு முதிர்ந்த பெண் 17 பிள்ளைகளை பெற்ற பிறகு அவர்களுடைய காமம் கலவி அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு கானகத்தில் அற்புதமாக சொல்லப்படுகிறது. அந்த முதிர்ந்தவர்கள் கணவன் மனைவியாகவோ இணையராகவோ பல காலம் வாழ்ந்த புரிதலுக்குள்ளானவர்கள் அந்த கானகத்தில் அந்த தேன் ஓடையோடு பறவைகளோடு பறவையானார்கள் என்று அற்புதமாக அந்த கலவி அங்கே விவரிக்கப்படுகிறது. ஆனால் மற்ற அந்த இளம் இணைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் முத்தத்தோடு காமத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த கால சூழலில் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று எனக்கு தோன்றியது. இந்த காலம் என்றால் அதை நம்ம ஒப்புக்கொள்ளலாம். அந்த கலவி முடிந்து விட்டால் ஒரு முழுமை பெறும், அந்த காமம் முழுமை பெறும் பொழுதுதான் அவர்களுடைய மனமானது முழுமையாக இலக்கு நோக்கி செலுத்த முடியும். காமம் என்பது ஒரு போதை போன்றது. பாதி நீங்கள் உண்டு விட்டு சென்று விட்டால் மனம் அதிலேயே தான் நின்று கொண்டிருக்கும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. மேலும் அந்த சூழலில் அப்படி நிகழ்ந்திருக்க வாய்ப்பு குறைவு என்பதும் எனக்கு வாசிக்கும் பொழுது, அது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை முறைங்கிறதுனால அது அப்படி நடந்திருக்க வாய்ப்பு, அப்படி கட்டுப்படுத்தி இருக்க வாய்ப்பு இல்லை என்று எனக்கு தோன்றியது. நீங்க அந்த நூல்ல தெளிவா எழுதியிருக்காங்க, இணைகள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை உண்டு, சம உரிமை உண்டு. நீங்க நல்லா படிக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு. அவர்கள் உறவாடி கொள்ளலாம், கலவி கொள்ளலாம் இல்ல, பேசி மகிழ்ந்து உறவாடி கொள்ளலாம், காட்டுக்குள்ள தெரியலாம், போகலாம், வரலாம். நீங்க எப்ப உறவாடணும்னா 2 பேருக்கு ஒத்து போயிருச்சுன்னு ஊருக்கு அறிவிச்சுட்டு நீங்க உறவாடிக்கலாம். உறவாடிக்கிட்டு நீங்க பிரியலாம். ஒரு பெண் 2 கணவர்களை கட்டின வரலாறும் அதுல சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப நீ ஒரே ஆளோட இருக்கணுங்கிற தேவை இல்ல. ஆனா ஒரு கட்டுக்கோப்புக்கான தேவை. தோழரே கேள்வியும் முன் வச்சு அதுக்கு பதிலையும் சொன்னாங்க. என்னன்னா, வயதான அஞ்சாவண்ணி முழுமையான காமத்தை காட்டும் பொழுது ஏன் இளைஞர்களுடைய காமத்தை முழுமை பெறாமல் இருக்குங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. காமம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் திருமணத்தை கடந்து வந்தவர்கள் தான். ஒரு காமம் முழுமை பெற்றுச்சுன்னா உடனடியா கொஞ்சம் தொய்வும் ஒரு வெற்றிடமும் இருக்கும். சரி, அது வீரத்திற்கு வேகம் எடுத்து செல்வதற்கு சற்று தடையா இருக்கும். இந்த காமம் உனக்கு கிடைக்கும், அதை புடிச்சிட்டு வந்துருக்கு. நீங்க அதுல எந்த அளவுக்கு போறாங்கிறத நீங்க பார்க்கணும். அதுலயும் கூட அந்த உதட வர்ணிக்கும் பொழுது சொல்றாரு, கிரசமே இளைஞருக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன், திருக்கை போல் உதடு இருந்ததா. திருக்க மீன் பாத்திருக்கீங்கல்ல, கோவை பழம் சொல்லி கேட்டிருக்கோம், கொத்தமங்கிலின்னு சொல்லி கேட்டிருக்கோம். திருக்கை போல்னா அவளதுக்கு பிராடா படர்ந்த, நான் ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய உதடு இருந்ததுன்னு சொன்னவரு சொல்றாரு, காமத்தை தூண்டும் பொழுது காம்புகளை நீட்டினான்னு சொல்றாரு. செம்மன் காம்புகளை நீட்டினான்னு சொல்லும் பொழுது கட்டை விரல் தண்டி காம்புகளை நீட்டினான்னு சொல்றாரு. இது எல்லாமே காமத்தோட ஒப்பிடவே முடியல அந்த பிரம்மாண்டத்தை. அப்ப என்னடா உருவது, இது ஒரு அசாதாரண உருவம், ஏன்னா சிம்மகாலியா வேட்டையாட போற உருவம். இப்படி நீ கொண்டு வந்ததற்கு பிறகு கொல்ல வேண்டியதுங்கிறதுல இன்னொரு இடத்த நம்ம பார்க்கணும். அதே ஆரல் நங்கையும் இளநாகனும் கடைசியா இந்த இனம் அழிய போகிறது, இந்த மண்ணோடு மண்ணாக போகிறது அப்படின்னு இருக்கும்போது தோழர் அதுல அழகா எழுதியிருக்காரு, ஆசிரியர் எழுதியிருக்காரு, திருக்கை போல் ஒட்டி கொள்ளாமல் யானை போல் முட்டி கொண்டார்கள் காமத்துல. ஏன்னா முடிஞ்சிருச்சு, இன்னமே உனக்கு இல்ல ஆரல் நங்கையும், இன்னமே நீ ஒண்ணு சேர முடியாது, இன்னமே நீங்க காமம் கொள்ள கலவி கொள்ள முடியாது. அப்ப திருக்கை மாதிரி ஒட்டி கொண்டு உறவாடுறது இல்ல, யானைகள் சமர் செய்ததை போல் முட்டி கொண்டு உறவாடினார்கள். உரிமை பெற்றுச்சா இல்லையா காமா? புரியுது. தேவையின் அடிப்படையில இங்க காமத்தை ஆசிரியர் முழுசா சொல்லிட்டாருங்கிறது என்னுடைய வாதம், வேற ஒண்ணு இல்ல. இந்த நாவலை வாசித்து விட்டு தமிழ் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையோடும் அதன் தொன்மத்தின் மீது இருக்கக்கூடிய காதலோடும் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி.